ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கர்ப்ப காலத்தில் ஹீமோக்ளோபின் அளவு எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும், அது குறைஞ்சா நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே பிஃபோர் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை உங்களுக்கு நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கர்ப்ப காலத்துலப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் எந்த மாதிரினா அறிகுறிகள்லாம் காட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 95% பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், அதில் வீடியோஸ் லிங்க்னால் கொடுக்குறேன். எண்ட் கார்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோஸை போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்புல நார்மலாகவே கர்ப்பமாக இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி ஹீமோக்ளோபின் அளவு கண்டினியூவாக அது ஸ்டேபிளாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்ப்ப காலத்தில் அதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போடுற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புக்கு ஹீமோக்ளோபின் தேவைப்படுற மாதிரி நம்ம வயிற்றில் வளர குழந்தைக்கு ஹீமோக்ளோபின் தேவைப்படுது. அப்போ டபுள் மடங்காக அது நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம வயிற்றில் வளர குழந்தைக்கு போதுமான அளவு போய் அடையும். சரி, இது ஹீமோக்ளோபின் குறையும் போது எப்படி நமக்கு அது அறிகுறி வரும்? கர்ப்ப காலத்தில் எந்த மாதத்துலேருந்து நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையுன்னு பார்ப்போம். நமக்கு மூணாவது மாதம் கடந்த பிறகு 4லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த ஸ்டேஜில் நிறைய ஹீமோக்ளோபின் நமக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் பேபி அந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் நம்மளோட கருவில் பதிஞ்சு அந்த ப்ராசஸ், அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அப்போ தான் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸாக இருக்கும். அது வளர்கிறதுக்கான ப்ராசஸ் அப்போ ஆரம்பிக்காது. அப்போது இன்கேஸ் அந்த 4வது மாதத்துலேருந்து பேபி க்ரோத் ஆக அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாக வேணும். நம்ம உடம்புல எதுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாக வேணும்னா நம்ம ரத்தத்துலேருந்து தான் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், அந்த ஹீமோக்ளோபின் மூலமாக தான் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் போகும். அப்போ ஆக்சிஜன் போனால் தான் குழந்தை ஹெல்த்தாக வயிற்றில் வளர முடியும். அதுக்காக தான் நம்ம ஹீமோக்ளோபின் அளவை கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் குறைஞ்சா என்ன மாதிரி அறிகுறினா இருக்கணும் ஃபஸ்ட்டாக பார்த்தோம்னா, நம்ம ஈர்கள் இருக்குல்ல, பற்கள், அது அங்கே அப்படி லைட்டாக வெள்ளையாக ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பிளட்டு வரும். அது முக்கியமான அறிகுறி. ஏன்னா ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்ச உடனே நம்ம அந்த கால்சியம் அளவும் குறையுது. அப்போ அந்த பற்களில் இருக்கிற போன்ஸில் எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் அந்த ஈர்களில் இரத்த கசிவு ஏற்படும். இன்னொன்று மூஞ்சி ரொம்ப படிச்சுன்னு, அதை சருமம் வெளுத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன மூஞ்சி நல்லா வெளிமையாக இருக்குது அப்படின்னு, அது நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறத முழுக்க சுட்டி காட்டுதுன்னு அர்த்தம். நம்ம வெளிமையாக இருக்கும்போது கர்ப்ப காலத்தில் அதனால் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ்னால் அது மாதிரி சாப்பிட்றோம். அதனால் நம்மளோட கலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரினா நம்மளாம் சூஸ் பண்ணி நம்மளாக டிசைட் பண்ணினா இருக்கக்கூடாது. அது ஒரு அறிகுறி. ரெண்டாவது உங்களோட தசைகள்லாம் பலவீனமாக ஏன்னா நார்மலாகவே கர்ப்ப காலத்தில் உடம்பு வலிங்கிறது இருக்கும். ஆனால் இதுவும் சேரும் போது நம்மளோட அந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வலுவிழந்து சவசவன்னு கை கால் எப்பயுமே சோர்வையாகவே, அது நம்ம மசக்கையாக இருக்கும் போது அப்படி தான் இருக்கும். 5 மாதம் வரைக்கும் இருக்கும், 7 மாதம். ஏன்னா இன்கேஸ் சில பேருக்கு வாமிட் சென்சேஷன் கூட இருக்கும். அதனால் கை கால் வலினா இருக்கும். அதையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பிளட் செக்கப் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதில் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாவே உங்களுக்கு டாக்டர் அப்பயே இன்டிமேட் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னு அவங்க சொல்லிடுவாங்க. இது ரெண்டும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். இப்போ மாதமாக இருக்கும் போது நமக்கு மார்னிங் எந்த சிக்குமே ஏற்படலை, நல்லா ஃபுட்டு சாப்பிட்றோம். பட் இருந்தாலும் நமக்கு அந்த டயர்டு இருந்துக்கிட்டே இருக்கே. அது வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, குழந்தை வயிற்றில் க்ரோத்தாக நமக்கு அப்படி தான் இடுப்பு வலி இருக்கும், செஸ்ட்டு வலி இருக்கும், முதுகு வலினா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் இது மாதிரி நார்மலாக இருக்கீங்க, ஹெல்த்தாக தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி உடனே ஒரு ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அது உங்களுக்கும் நல்லது, வயிற்றில் வளர்கிற நம்ம குழந்தைக்குமே நல்லது. ஏன்
ஹீமோகுளோபின் ரொம்ப 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 அவசியம்னா நம்ம குழந்தைக்கு தேவையான எல்லா செயலுமே அந்த ஹீமோகுளோபின் தான் பண்ணுது. நம்ம ரத்தத்துலேருந்து ஆக்சிஜன் சத்து, அவங்க குழந்தைக்கு தேவையான சத்து எல்லாமே அதன் மூலிமா தான் போகுது. அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம ஈவனாக ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே நமக்கு நல்லது. இதனால் நம்ம எந்த ஒரு சைடு எஃபெக்ட், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதுதான் நம்ம டாக்டர் போய் கன்சிடர் பண்ண உடனே நமக்கு அந்த 5th மந்த்து கிராஸ் பண்ணிட்டாலே கம்பல்சரி கால்சியம் மாத்திரையும் அயன் மாத்திரையும் கொடுப்பாங்க. இதுக்காக தான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கா, இல்லை இரும்புச்சத்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுதான்னா பார்க்க முடியாது. அதனால் காமனாக டேப்லெட் எடுக்கும் போது அது ஈவன் ஆகிடுது. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன அறிகுறினா இருந்தால் இமீடியட்டாக டிலே பண்ணாமல் டாக்டரை போய் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போய் மகப்பேறு மருத்துவரை நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிவிட்டு இப்போ மாதமாக இருக்கும்போது எங்கே நீங்கள் இதை இப்போ ரெகுலராக செக்கப் போகிறீங்களோ அங்கே காட்டி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்தால் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோஸ் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.